ஒருதலை காதலால் ஏற்பட்ட மோதல்ல பார்த்தீங்கன்னா, சக நண்பனையே ஒருத்தரு கொலை செஞ்சிருக்காரு. இது எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கத்துல தான். வாங்க விரிவா பார்க்கலாம். சென்னை வண்டலூர் அருகே பிரபல தனியார் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான மாணவ, மாணவியர்கள் பயின்று வருகிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் அவசர ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக ஊரப்பாக்கம் அடுத்து கீரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே கல்லூரியில் பணிபுரியும் ஒரு பெண்ணை காதலித்தும் வந்துள்ளார். இந்த நிலையில் மணிகண்டனின் நண்பனான வீரபத்திரனும் அதே பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்தில் மணிகண்டனின் செல்போனை எடுத்த வீரபத்திரன் அந்த பெண்ணுடன் பேசிய வாட்ஸ்அப் மெசேஜையும் புகைப்படத்தையும் பார்த்துள்ளார். இதனால் மணிகண்டனை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்காரு வீரபத்திரன். தனது கூட்டாளியான முத்து என்பவருடன் திட்டம் தீட்டி கல்லூரி வளாகத்திலேயே நேற்று காலை மணிகண்டனை தலை, கை, கால்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பலமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து வீரபத்திரன் மற்றும் அவரது கூட்டாளி முத்து ஆகியோர் தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த கிளாம்பாக்கம் போலீசார் உயிரிழந்த மணிகண்டனை பிரேத பரிசோதனைக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில் கல்லூரி வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வண்டலூர் அருகே கீரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரியில் மறைந்திருந்து மது அருந்திக் கொண்டிருக்கும் போது போலீசார் அவர்களின் செல்போன் டவரை வைத்து இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையும் செஞ்சிருக்காங்க. போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கல்லூரியில் பணிபுரியும் ஒரு பெண்ணை நான் ஏற்கனவே காதலித்து வருகிறேன். இந்த நிலையில் என் கூடயே பழகி நான் காதலிக்கும் பெண்ணையே மணிகண்டன் காதலித்தான். என்னால் கொள்ள முடியாமல் எனது நண்பரான முத்துவுடன் நானும் சேர்ந்து மணிகண்டனை கொலை செய்தோம் என வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. தற்போது கிளாம்பாக்கம் போலீசார் இருவரையும் கைது செய்து இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.